தேவனுக்கே மகிமை. மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஒரு சில வேத வாசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். அதில் ஆண்டவர் சில மனிதர்களுக்கு கொடுத்த வஸ்திரங்களை குறித்து எந்தெந்த அதிகாரத்திலே எந்தெந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று தியானித்து பார்ப்போம். தேவன் முதலாவது கொடுக்கிற வஸ்திரம் ஆதியாகமம் 3:21 வாசிக்கும் போது தோல் உடையை கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. இரண்டாவதாக ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது துதியின் உடையை அங்கு கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக எசேக்கியேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீதியின் சால்வையை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. ஏசாயா 61:10 இரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வெண் வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கல்யாண வஸ்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான வஸ்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற வஸ்திரங்கள் வேறு வேறு வஸ்திரங்களை இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தோலுடைய கொடுக்கிறார், துதியினுடைய கொடுக்கிறார், நீதியின் சால்வையை கொடுக்கிறார், இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார், கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கிறார், சுத்தமும் பிரகாசமுமான வஸ்திரம். இப்படி அநேக வஸ்திரங்களை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிற அநேக சத்தியங்கள் உண்டு. ஆனால் நாம் என்ன வஸ்திரம் தரித்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று சற்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே நல்ல உடைகளை பெறுவோம், நல்ல வஸ்திரங்களை தரித்து கொள்கிறவர்களாக இருப்போம். நாம் பரலோகத்தின் சொந்தக்காரர்களாய் மாறுவோம். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் கட்டப்பட்டவர்களாய் மாறுவோம். அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் உரிய வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்வோம். தேவன் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.